favorite thing about my favorite thing. Yes, your favorite. Very good, very good, very good, very good. அதுக்குதான் எனக்கு வேணும். அதுதான் ஆக்சுவல் தீமே அதான். Sir, shall I start now? ஒரு நிமிஷம் நான் இப்ப இது பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த 1 மினிட்னு வர்றப்பதான் நம்ம முடிஞ்ச அளவு எவ்வளவு முக்கியமோ அதை பேசுவோங்கிறது ஒண்ணு. அப்புறம் 1 மினிட் தானே நம்ம நல்லா பேசலாங்கிற ஒரு நம்பிக்கையை வர வைக்கும். அதனால இப்ப 1 செகண்ட். ஆல் ரைட். மேம் யூ கேன் ஸ்டார்ட் நவ. என்ன டாபிக்னு சொல்லிட்டீங்களா? Sir, earrings. My favorite is earrings. Wow, wow. All right. Start now. Start பண்றீங்களா? Start பண்ணுங்க. Start now. Since my childhood, I am very fond of wearing a variety of earrings. Whenever I go out with my parents for purchasing, I started grumbling to take me to an imitation jewelry shop. If they take me inside the shop, definitely I will take solidly 1 hour. Along with me, my craze on earrings also grown. And even today in my mobile, I'll be searching for online shopping for studs. If I go out with my family, my son, he will be very particular in taking me without even turn to the side of those shops. Many days I was not realize this. At last I found it. Nowadays, I'll go on my own to the shops. I don't know why. Very fond of imitation jewelry. I love it to the core. Stop. Wow. இப்ப நல்லா பாருங்க. இது ரியலா எடுத்தது 1 மினிட்ல அவங்க பேசுனத எடுத்தது. நான் முடிஞ்ச அளவு அவங்க பேச கவர் பண்ணிட்டேன். ஒரே ஒரு பார்ட் தான் கவர் பண்ணேன். இந்த பார்ட்டை கவர் பண்ணா போதும். என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்ல. நம்ம முன்னாடி இதை பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணவங்களை கேட்போம். இவங்க கேஷுவலா பேசுற ஒரு விஷயம் தான். இந்த டென்ஸ் தான் பேசணும், இதை தான் பண்ணணும்னு தான் அவங்க பண்ணல. இயர்லிங் அவங்களுக்கு பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து இப்ப வரையும் நடந்ததை அவங்க அந்த டைம் படியே அழகா சொன்னாங்க. புவனேஸ்வரி, ஆம்ங்கிறது என்ன ஸ்ட்ரக்சர் வருது இதுல பாருங்களேன். நீங்க அவங்க எவ்வளவு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாக்கலாம். நம்ம ஆம் புவனேஸ்வரி, ஆம் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் நம்பர் என்ன? 1 sir. 1 go. 1 started 5 take 1 will take 9 has grown 3 will be searching 10 go 1 will be careful will be. So be வந்து மெயின் verb. சுமதி ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க be மெயின் verb நீங்க 9 sir. super was not realized. Careful. பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பண்ணிடலாம். was not realized 12க்கு மேலதான் இருக்க போகுது. why 12க்கு மேல தான இருக்க போகுது. சிம்பிள் பாஸ்ட் தான. இந்த டென்ஸ் பார் சொல்லுங்க. 5 was sir. 5 வந்து சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ். இது சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் இல்ல. 16 sir. 16 yeah 16 will go 9 don't know plus no அவ்வளவுதான். don't know number 1 sir. 1 sir. very good. இப்ப நம்ம எடுத்து பார்த்தோம்னா 20 ஸ்ட்ரக்சர்ல 1 யூஸ் பண்ணிருக்காங்க, 3 யூஸ் பண்ணிருக்காங்க, 5 யூஸ் பண்ணிருக்காங்க, 9 யூஸ் பண்ணிருக்காங்க, 10 யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால பாருங்க ஒரு 5 டைப் ஆஃப் டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. 16 கொடுக்கலாமா? 16 எஸ். 20ல 6 டைப் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த நம்பர்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். கவிதா மேம், இந்த நம்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன சொல்ல வந்தோம்னா ஒரு 4-5 மேல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் எப்பயுமே. இவங்க 1 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களை பேச வச்சாலும் திருப்பி இதுக்குள்ளேயே தான் வருவாங்க. இங்க பாருங்க கோங்கிறத யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ரிப்பீட் ஆகுது பாருங்க. வில் டேக்
இது நீங்க பாத்தீங்கன்னா பில்கோ ஒரே மாதிரி டென்ஸ் யூஸ் பாருங்க. லுக் அட் தட். சோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு நேரம் பேசுறாலும் சரி, அதே சாம்பிள் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் இருக்க போகுது. இது எப்படி பாக்குறாங்க, இது ஏன் இப்படி இருக்குது, இப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா வந்து இதுக்கு அதுக்கெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் எடுத்துடலாம். ஆல்ரைட். வெரி குட் அபிராமி மேம், சூப்பரா பேசுனீங்க. அந்த 1 மினிட் பக்காவா ஒரு பெரிய ஐடியா கிடைச்சது. அது மாதிரி உங்களை பத்தி ஒரு பர்டிகுலர் விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. இந்த 1 மினிட் டாக்ல எல்லாருக்கும் தெரிய வேண்டியதுதான். உங்களோட டாபிக்கை நீங்க சூஸ் பண்ணுங்க. கிராமர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இது கிடையாது. நீங்க முடிஞ்ச அளவு அந்த கான்செப்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க பாக்கணும். ரைட்? கிராமர் தப்பா இருக்குமோ, இது மாதிரி எல்லாம் இருக்கா அப்படிலாம் பார்க்கவே வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் அவங்க பேசுறப்ப சுமதி மேம் தான் பேச போறாங்க. இதே 1 மினிட் தான் வைக்க போறேன். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பேச போறாங்க. நானே டாபிக் சொல்ல போறது இல்லை. டாபிக் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். திருப்பி இப்ப அபிராமி பேசுனதுக்கும் இந்த நம்பருக்கெல்லாம் திருப்பி இன்னைக்கு வரப்போறோம். இது எப்படின்னு இது ஒண்ணு அக்வேர அணிவேற கலட்ட போறோம். ஒண்ணு ஒண்ணா பண்ண போறோம். லுக் அட் திஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில விஷயம் மட்டும் கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்துல ஒரே வார்த்தை வெவ்வேறு மாதிரி ஆக்ட் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தமிழ்ல அப்படிப்பட்ட வார்த்தைகள் குறைச்ச, ஆங்கிலத்துல வார்த்தைகள் குறைச்சலாவே இருக்கிறதுனால ஒரே வார்த்தை நிறைய இடத்துல நிறைய மாதிரி ஆக்ட் பண்ணும். அதுதான் நமக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துறது. அந்த குழப்பத்தை இன்னைக்கு முடிச்சு எப்படி தவிர்க்கலாம்னு பார்க்கலாம். சுமதி மேம், ஒரு 60 செகண்ட்ஸ் இது பண்ணிக்கிறேன். ஓகே சார். வெக்கேஷன் ஃபேமிலியா வெக்கேஷன் போறத பத்தி சொல்றேன். சூப்பர், அதே பண்ணலாம். நான் ஸ்டார்டிங் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கிறது பேசுறது எல்லாமே நமக்கு பிடிச்சு பண்ணோம்னா ஜாலியா பண்ணிட்டு போயிடலாம். அதனால நான் ஒரு டாபிக் கொடுக்கறத விட இப்ப இவங்களேட்டு ஒரு டாபிக் எடுக்கிறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சுமதி மேம், ஸ்டார்ட் நவ். Okay, sir. The family vacation is a time when a family takes a break from their everyday work and travel together and create memories. Vacation can be a great way to bond with a family. Our family usually goes together for a vacation during the holidays. We also visit our relatives during the summer vacations. Last summer, we traveled to the hill station of Kodaikanal along with our sister family. I had a great time watching the scenery around the hill station and being in nature. A family vacation is an enjoyment or a relaxation. It will be nice to sitting together and have food talking together. I have been interesting in family trip since my childhood. நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஐ ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டிங் சொல்லாம ஐ ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டட். Oh, I have been interested. ஒண்ணுல 1 மினிட் அழகா கம்ப்ளீட் பண்ணீங்க. அந்த எனர்ஜி, அந்த வாய்ஸ்ல அந்த நர்வஸ் எனர்ஜி இருந்தது. சார் அது எப்பவுமே எனக்கு இருந்துட்டே இருக்கு சார். அது ஒரு எவ்வளவுதான் பழக்கமான டாபிக்கா இருந்தாலும் இந்த கிளாஸ்ல இவ்வளவு அக்காம்ப்ளிஷ் பண்ணவங்க சுமதியை நிறைய அவங்க இது பண்ணியிருக்காங்க, இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த நர்வஸ் எனர்ஜி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மைண்ட்ல ஒரு செகண்ட் நினைக்கிறது, ஐயோ இத்தனை பேருக்கு முன்னாடி பேசுறோமே, இது தப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தான். இது பொதுவா எல்லாருக்கும் வர்றதுதான். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது எல்லாருமே இந்த கியூ எடுத்துக்கலாம். அவங்கள்ட்ட இந்த மேம்கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் உள்ளவங்க, நிறைய நல்லா பேசணும்னு இதே 10 மணி நேரம் கூட அவங்க தனியா பேசியிருப்பாங்க. இந்த ஃபாரத்துல 1 மினிட் பேசுறதுக்கு அந்த நர்வஸ் எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க லாங்குவேஜ் சோட போகாமலே இருந்திருக்கு. ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அது இந்த மாதிரி இதை கலையறதுக்கு ஒரு முக்கியமானது என்னன்னா, இது மாதிரி எக்ஸ்ட்ரா பேசாம ஒரு 4 டாபிக் 5 டாபிக் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு எழுதிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பேசுறப்ப அந்த இது குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த இதுவே 2வது வாட்டி அவங்களை பண்ண சொன்னா இன்னும் ஈஸியா பண்ணுவாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த நம்பர் மட்டும் பார்க்கலாம். நம்பர் போடுறப்ப நான் டென்ஸ் பேர சொல்றேன். இதுவும் 4-5க்கு மேல இருக்காது பாருங்க. நீங்க 20 வகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4-5 வகை தான் திருப்பி வரும். இஸ் 1. Simple present active voice. Takes 1. Simple present active voice. Travel 1. Simple present active voice. Create 1. Simple present active voice. Can be, இதுதான் முக்கியம். Can be எங்க இருந்து வருதுன்னா will be இருக்குல்ல.
இந்த வில் பீல இருந்து கேன் வருது 9 10. எம் 9. Okay, okay, 9. 9 போட்டு எம் போடணும். எம் வந்து மாடல் verb. அது என்னங்கிறது நம்ம வந்து இன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். goes 1. simple present active voice. visit 1. simple present active voice. traveled 5. simple past active voice. had careful Had வந்து 7 வரணும் sir. கேர்ஃபுல்லா இருக்கணும் 8 sir. இல்லையே had மட்டும் தான் வந்திருக்கு. 1 sir. ஒன்னு வராதே. Had என்ன past tense. 7. Number 5 வரணும். 5 மட்டும் தான் வருது. ஏன் 7 வராதுன்னு நம்ம பாத்துக்கலாம். இந்த இடம் தான் முக்கியம். இந்த இடம் தான் ஒரு ரெண்டு ஆட் பண்றதுனால வர கன்ஃபியூஷன் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். is 1 sir. ஓகே, இந்த 5 வந்து சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ், சிம்பிள் பிரசன்ட் ஆக்டிவ் வாய்ஸ். இங்க will be careful Will be 9. 9. இதுல be வந்து மெயின் வெர்பா இருக்கு. இதெல்லாம் டபுள் ஆக்ட் பண்ற வேர்டு. இது சப்போர்ட்டிங் வெர்ப் இல்ல, அதனால have been interested. have been interested. இது passive voice வரணும் sir. கரெக்ட். நம்பர் 15. ஓகே, அது பாத்துக்கலாம். அந்த நம்பர் போறது உங்களுக்கு தான் இருக்கும். பெர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸ் பெர்ஃபெக்ட், அவ்வளவுதான். ஸோ அது பழக்கலைன்னா உடனே குயிக்கா வராது. பட் அதையும் ஈஸியா கத்துக்கலாம். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்ப மேம் வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். 20 நம்பர் 1 she has used, நம்பர் 5 she has used, நம்பர் 9 she has used 9m, நம்பர் 15 she has used. ஆல்ரைட், நல்லா பாத்துக்கீங்க. இந்த மாதிரி ஒரு 4 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆவரேஜா 4ல இருந்து 5 தான் யூஸ் பண்ணுவாங்க. அபிராமி மேம் 6 யூஸ் பண்ணதை பார்த்தோம். இப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 20 டைப்ல ஒரு 4-5 டைப் கரெக்டா திருப்பி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 5 9 15 1 5 9 பாருங்க. 1 5 9 இந்த 6ல அந்த 3 வந்துருச்சு பாருங்க. இந்த 6ல. சோ பொதுவா டிபிக்கலா இவ்வளவுதான் இருக்கும். 4ல இருந்து 5 வரைக்கும் தான் இருக்கும். இது 3 காலத்தையும் ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்ல இருந்து இப்ப வரையிலும் அவங்க எல்லா காலத்தையும் கனெக்ட் பண்ணதுனால ஒரு 2 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. பட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு ஈஸியான வழி என்ன? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு நல்லா கவனிங்க. கவிதா மேம் இப்படி இருக்கு இல்லைங்களா? இது இப்ப கோன் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் 1ன்னு போட்டேன். இதுல என்னன்னா, இந்த 1ன்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா? இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 12ல இருந்து 1 எடுத்துருக்கேன். இதுல ரிமைனிங் 12 11 என்ன அப்படிங்கிற கேள்வி. மொத்தம் 12. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் 12 தான். நான் இந்த நம்பர் போடுறேன் பாருங்க. இதுல 12 இருக்கும். எல்லாத்துலயும் 12 வரும். ரைட், பாத்துக்கோங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பர்டிகுலர் இதை அந்த பர்டிகுலர் சமயத்துல பண்றாங்க. எல்லாத்துக்கும் சோ இது வந்து 8 இருக்கும். இதான் பாசிவ் வாய்ஸ். சோ 12க்கு மேல போறதுன்னா இதுல 8 இருக்கும். சோ இதுல 12 இருக்கும். இப்ப பாத்துடலாமா? இதுல 12 இருக்கும். இவங்க இந்த 12ல அந்த சென்டென்ஸ்ல ஒரே ஒரு இதை அவங்க சூஸ் பண்றாங்க. இதுதான் இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப முக்கியமான. இந்த ஆமுக்கு நான் நம்பர் போடல. லுக் அட் திஸ். இந்த ஆமுக்கு வந்து நான் நம்பர் வந்து போடல. ஏன் அப்படின்னா இது டபுள் ஆக்ட் பண்றது. என்னங்கிறது டபுள் ஆக்ட் பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த 12 எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். கோ. இப்ப இந்த கோங்கிற வேர்டு சூஸ் பண்ணிருக்காங்க. அது நம்பர் 1ன்னு ஸ்லேட் பண்ணிருக்கோம். பாக்கி 11 இருக்குது. நம்ம வந்து இப்ப கேட்டுக்கலாம். இப்ப புவனேஸ்வரி இந்த நம்பர்ல இந்த 1 இருக்கு இல்லைங்களா? இந்த 1 இதுல இந்த 1ல இருந்து இதுக்கு 2 சொல்லுங்க, 3 சொல்லுங்க, 4 சொல்லுங்க. ஐன்னு வச்சுங்க. Okay, sir. I go, I am going, I have gone, I have been going, I went, I was going, I had gone, I had been going, I will go, I will be going, I will have gone, I will have been going. இப்ப பாருங்க, எல்லாம் கவனிச்சுங்க. அவங்க அருமையா சொன்னாங்க. ஒரு கைதட்டலாம். எதுக்காக நம்ம இப்படி பிரிச்சு பண்றோம்னா, அபிராமி மேம் பேசுறப்ப அந்த 12ல 1 பேசுறாங்க. அந்த 1 மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த 1 தான் அது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா, இந்த 12 தெரியணும். 12 இருக்குன்னு தெரியணும். அத எந்த பர்டிகுலர் இந்த 12ல இருந்து 1 எடுத்தாங்க, 3 எடுத்திருக்காங்க, 5 எடுத்திருக்காங்க, 9 10
சரிங்களா? இதுல ஒண்ணே ஒண்ணு பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது 8ல இருந்து எடுத்திருக்காங்க. லுக் அட் தட். Out of 12 she has chosen 1. Out of 12 she has chosen number 3. 12 டென்ஸ்ல 5வது டென்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. 9 she has chosen. Right? Look at that. Here also 12. All right. ஏன் இதை எடுத்தாங்கிறதுக்கு தமிழ் மூலமா நம்ம பதில சொல்லிடலாம். ஒரு தமிழ்ங்கிற ஒரு மொழியை வந்து ஒரு கருவியா பயன்படுத்திட்டு சொல்லிடலாம். இப்ப பாருங்க, இப்போ 1 2 3 4 12 சொல்லாப்ல ஏதோ ஒரு வகையில ஞாபகம் வச்சிருக்காப்ல, மொழி புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு பண்ணியிருக்காப்ல. டெஃபினட்டா புவனேஸ்வரி இதை மட்டும் ஐ அப்படிங்கிறதுல அந்த ஒரு வார்த்தை 12 வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க. அதே ஆர்டர்ல போகிறேன் 12 மட்டும் சொல்லுங்க. தமிழ்லையா சார்? தமிழ்ல சொல்லணும் 12. அந்த ஆர்டர் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார். போகிறேன், நான் போகிறேன், நான் போய் கொண்டிருக்கிறேன். நான் விட்டுருங்க, ஒரே ஒரு வார்த்தை போகிறேன் அப்படின்னு. ஓகே சார். போகிறேன், போய் கொண்டிருக்கிறேன், போய் இருக்கிறேன், போய் கொண்டே இருக்கிறேன். போனேன், போய் கொண்டிருந்தேன், போயிருந்தேன், போய் கொண்டே இருந்தேன். போவேன், போய் கொண்டிருப்பேன், போயிருப்பேன், போய் கொண்டே இருப்பேன். அவ்வளவுதான். இப்ப போகிறேன்ங்கிறத சூஸ் பண்ணதுக்கு காரணம் அததான் அவங்க சொல்ல வந்தாங்க. அபிராமி மேம், நாங்க போறோம், நான் போனேன், நான் போறேன், நான் போறோம், நாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டென்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்ப அந்த கோங்கிற வார்த்தை வந்துடும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கா அந்த கோங்கிற வார்த்தை வந்து கட்டாயமா உங்களுக்கு ஒரு ஏன் தெரியுமா, நான் போறேன், நான் போயிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவங்க நம்பர் 2 யூஸ் பண்ணிருக்கலாம். நான் போறேன்னு தான் அவங்க இங்கிலீஷ்ல சொன்னாங்க. அந்த இங்கிலீஷ் அப்படியே தமிழ்ல கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு வாக்கியமும் இப்படிதான். ஒவ்வொரு வாக்கியம் நீங்க பேசுறப்பையும் இந்த 12ல இருந்து சூஸ் பண்ணுவீங்க, இந்த 8ல இருந்து சூஸ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு இந்த 12 பத்தி இன்னைக்கு பேச ரொம்ப தெளிவா. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு வாக்கியம் பேசுறப்ப 12ல இருந்து 1 எடுப்பீங்க. அது எப்படின்னா பழக்கமாவே வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த 12 இன்னும் டீட்டெயிலா புரிஞ்சுக்கணுங்கிறப்பதான் இப்படி யூஸ் பண்றோம். இப்ப கவிதா மேம் ஒரு கேள்வி கேட்கிறேன். மேம், கவிதா மேம், எஸ், வேர் வேர் யூ பார்ன் அப்படின்னு கேட்குறேன். எப்போ நீங்க பிறந்தீங்க? ஆமா. இப்ப பாருங்க, வேர் வேர் யூ பார்ன். சோ இப்ப என்னன்னாக்கா, இது வந்து வேர் வேர் யூ பார்ன் வந்து எப்படின்னாக்கா, இந்த பாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாண்ட் எப்படி வந்து எங்க பிறந்தீங்கன்னு கேட்கறது. வியர் போர் born, bearing, bearing, bears. இதுல இருந்து வருது. இந்த ஸ்பெசிபிக்கா கேட்கறதுக்கு இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் வேற போட்டு அப்புறம் பாண்ட் போடுறாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த வேறுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துட்டு இங்க பாருங்க, இங்க பாருங்க தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. இந்த தேர்ட் பொசிஷன்ல இருந்ததுன்னாக்கா அது ஒரு டென்ஸ். இது இந்த 12 to 20க்குள்ள ஏதோ ஒண்ணு வருது. இந்த தேர்ட் பொசிஷன்ல வேர் வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 இருக்கு. இப்படி வந்ததுன்னா இது ஒரே ஒரு நம்பரா தான் இருக்க முடியும். அதுக்கு வந்து தமிழ்லயும் சொல்லலாம். இது வந்து எப்படின்னா எங்கே பிறக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல வர்றதா இது. சோ இது யாராவது சொல்ல முடியுமா? இப்ப இந்த இதுல எங்க வருதுன்னு வேர் வந்து இப்படி வர்றது ஐடியா? எனி ஐடியா? 16 sir. ஓகே, 16. சோ இது பாசிவ் வாய்ஸ்ல வருது. இப்ப இந்த ஒரு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, வேர் வேர் யூ பார்ன், ஐ வாஸ் பார்ன் இன், அப்படி இன்னும் ஆனோ யூஸ் பண்ணி அவங்க என்ன வார்த்தை சொல்லுமோ சொல்லிடலாம். இந்த ஐ வாஸ் பார்னும் 16 தான். நல்லா பாத்துக்கோங்க. நேற்று ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா, நீங்க வந்து சார் இதுல ஐ வேர் பார்ன்னே வராதா சார்? ஐ வாஸ் வராது. எனக்கா உங்களுக்கு அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் நாள் அந்த நம்ம ஒரு டேபிள் போட்டோம் பாத்தீங்களா, ஐ வந்து வராது அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு பேசிக் இது கேட்டதுனால குயிக்கா சொல்லிட்டு திருப்பி அந்த டாபிக் வந்துருவோம். லுக் அட் தட். ஐவேர்ங்கிறது கண்டிஷனல்ல இமேஜினரி சென்ஸ்ல வரும். இமேஜினரி இதுல அது வந்து இமேஜினரியா இருந்தாக்கா வரும். அவங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். இப்போ வந்து ஐ வந்து வாஸ் வந்தா பி வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். ஐ வந்து வாஸ் வந்தா பி வந்து என்ன வரும்? வேர் வரும். ரைட். யூ வந்து வேர் வரும் இல்லைங்களா? யூ வந்து வேர், ரெண்டு யூ ஒண்ணு. ஹி வந்து என்ன வரும்? இஸ். He was.
பாஸ்ட்ல தான் பாஸ்ட்லயே இருக்க போறோம். பாஸ்ட்லயே இருக்க போறோம். பாஸ் ஏ வந்து என்ன வரும்? They were. ஓகே. இந்த ஐ இஃப் இப்ப பாருங்க இஃப் ஐ வேர் யூ அப்படின்னு இது வந்து ஒரு அட்வான்ஸ் இங்கிலீஷ். இஃப் ஐ வேர் யூ நல்லா பாத்தீங்க. ஐக்கு அப்புறம் ஏன் வேர் வராதுன்ட்டு வேர் போடுறாரு என்னன்னு புரியலன்னு கேட்கலாம். இஃப் ஐ வேர் அப்பா போடுறேன் எழுதிக்கிங்க. அது ஐ வுட் நாட் டூ தட். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வேர் வரும். யாராவது தமிழ்ல இதை சொல்ல முடியுமா? இதை எழுதிக்கிங்க. இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட் டூ தட். இது நான் செஞ்சிருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் அவங்க சுமதி சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நான் இடத்துல இருந்தா நான் அதை செஞ்சிருக்க மாட்டேன். அவ்வளவுதான். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட் டூ தட். ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. ஏகப்பட்ட இங்கிலீஷ் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் உன் இடத்துல நான் இருந்திருந்தா நான் அதை பண்ணிருக்கவே மாட்டேன். அதே மாதிரி இப்ப பாருங்க அப்படியே ஆப்போசிட் பாருங்க. நான் உன் இடத்துல இருந்தாலும் நான் பண்ணிடுவேன். ஐ வுட் டூ தட். நல்லா பாத்துக்கோங்க. நான் உன் இடத்துல இல்லைங்கிறது தான் உண்மை. நான் உன் இடத்துல இல்லாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது. உன் இடத்துல இருந்தா நான் பண்ணிட்டு போயிருப்பேன். உன் இடத்துல இருந்தா அது பண்ணிருக்கவே மாட்டேன் நானு. இந்த இஃப் ஐ வேர் யூங்கிறது கவிதா மேம் இது என்னன்னா இமேஜினரி. நான் நீங்களா இருக்க போறது இல்லை. நீங்க நானா மாற போறது கிடையாது. இன்கேஸ் அப்படி மாறினாக்கா அப்படி இருந்தா நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன். நீ பண்ண மாதிரி பண்ணிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது. இது புரியுதுங்களா? அந்த சமயத்துல மட்டும்தான் ஐ வேர் வரும். இந்த இமேஜினரி. அதர்வைஸ் எப்பயுமே வாஸ் வரும். ஏன்னா அவங்க லீகல் டாக்குமெண்ட்ல ஏகப்பட்ட இமேஜினரி கண்டிஷன் வரும். அப்ப ஐ வேர் வந்து நிறைய அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க நிறைய உங்க லீகல் டாக்குமெண்ட்ஸ்ல. இங்கிலீஷ்ல டீப்பா போக ஹைபாத்தட்டிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஹைபாத்தட்டிக்கல் நான் அந்த வேர்டை அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல கவிதா மேம். ஹைபாத்தட்டிக்கல்னா கற்பனையான ஒரு இது. கற்பனையா இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட் டூ தட். அந்த கற்பனை தான் வேர். அந்த கற்பனை தான் ஐ வேர். சோ அந்த கற்பனையா பேசுறப்ப மட்டும் இதை பயன்படுத்தும். பாக்கி நேரத்துல பயன்படுத்தவே மாட்டோம். இப்ப அவங்க கேள்வி கேட்கிறோம். இப்ப ஹவ் ஆர் யூன்னு கேக்குறேன். ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ மேம்? எப்படி சொல்லுங்க? ஹவ் ஆர் யூ எப்படி சொல்லுங்க? ஐ அம் ஃபைன். ஐ அம் ஃபைன். இப்ப ஏதாவது ஐடியா இருக்குதா? இப்ப பாருங்க இது வந்து என்ன டென்ஸா இருக்கும் அப்படின்னு ஐடியா இருக்காது. ஆர் நம்பர் சென்டென்ஸ் 1 சார். ஐ அம் ஃபைன் நம்பர். Once. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க கேள்வி என்ன கேக்குறீங்களோ அதே டென்ஸ்ல நம்ம பதில் சொல்லணும். அதே டென்ஸ்ல அப்படி சொன்னா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க how did you do it? நல்லா பாருங்க how did you do it? கவிதா மேம் இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. how did you do it? தமிழ்ல என்னங்க இருக்கு? how did you எப்படி இத செஞ்சீங்க? நீங்க எப்படி செஞ்சீங்க இத? நீங்க எப்படி செஞ்சீங்க இத? ரைட். இதுக்கு பாருங்க. இப்ப பாருங்க how did you do it அப்படிங்கிறப்ப இது வந்து இதோட ஆன்சர் வந்து நீங்க வந்து என்ன கேக்குறீங்க how did you do it? I did it through this. இதுக்கு கவிதா மேம் இதுக்கு என்ன மீனிங்? how did you do it நீங்க எப்படி இத பண்ணீங்க? வந்து இது மூலமா செஞ்சேன். இது மூலமா செஞ்சேன். இது வந்து அது மூலமா இது மூலமா இது அத நான் எப்படி பண்ணேன்? இது மூலமா பண்ணேன் அப்படின்னு. இப்ப பாருங்க how did you do it ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? என்ன டென்ஸா இருக்கும்னு? பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தெரியுது இல்லைங்களா? பாஸ்ட் டென்ஸ் தெரியுது. பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு பிரிவு அது. என்ன பிரிவு அது? யாராவது சொல்ல முடியுமா? அது அபிராமி யார் வேணாலும் சொல்லாதுல. நம்பர் 5. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நம்பர் 5 எப்படி போடுறீங்க? இது வந்து பாஸ்ட் முடிஞ்ச ஒரு இது வரும்ல சார். இது ரெண்டா பிரிச்சிருக்காங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். டிட் பிளஸ் 2 கூட்டினாக்க என்ன வரும்? எதை பிரிச்சா டிட் பிளஸ் 2? டிட் சார். அவ்வளவுதான். இந்த டிட் வெறும் டிட் இருந்தா என்ன வரும்? நம்பர் 5. ஐ டிட் இட் த்ரூ திஸ். என்ன எப்படி கொடுத்திருக்கேன் பாருங்க. அதே டென்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? இதுதான் இந்த கான்வர்சேஷன்ல மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த டென்ஸ்ல அவங்க பேசுறாங்களோ அந்த டென்ஸ்ல தான் பதில் சொல்லணும். அப்படின்னாலே உங்க ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிடும். இப்ப நான் கவிதா மேம் கேட்கிறேன். அவங்க வந்து நம்பர் 1க்கு நம்பர் 1 பதில் சொல்லணும். நம்பர் 5க்கு நம்பர் 5 பேசணும். ரைட்? ஓகே.
Kavitha, what are you doing now? I'm writing now. Super. What are you doing? நவெல்லாம் கூட விட்டுருங்க, நல்லா பாருங்க. I am writing. எவ்ரிவன், இந்த இடம் தான் நீங்க கிராமருக்கே போக வேணாம். ஆனா அவங்க என்ன பேசுறாங்களோ அந்த டென்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணி சொல்லணும். I am writing. What are you doing? I am writing. இது சொல்ல முடியுமா என்ன வருதுன்னு? ஏதோ பிரசன்ட்ல இருக்குன்னு மட்டும் தெரியுது, ரைட்? பிரசன்ட்ல இருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி பிரசன்ட்ல திருப்பி பதில் சொல்லணும். இந்த பிரசன்ட்டுக்குள்ள ஒரு டிவிஷன் இருக்குல்ல, அது என்ன டிவிஷன் அது? What are you doing? Present. Two, sir. Present continuous. Present continuous. Continuous. சூப்பர். இவங்க திருப்பியும் அதே தான் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுதானுங்க ஒரு சூட்சமே இதானுங்க. அந்த டென்ஸ் அந்த ட்ராக்கை விட்டு போயிடக்கூடாது. இங்க எப்படி இந்த டேபிள்ல வந்து படார்னு வாசுன்னு சொல்றப்ப வாசு, ஈசுன்னு சொல்றப்ப ஈஸ் இல்ல வாசுன்னு சொன்னமோ இந்த ட்ராக் விட்டு போயிடக்கூடாது. இந்த டென்ஸ்ல அது சப்போர்ட்டிங் வெர்ப் எத்தனை வேணாலும் இருக்கலாம், மெயின் வெர்ப் இருக்கலாம், அதுல 1 to 20 எது வேணாலும் இருக்கலாம். என்ன ஹவு டிட் யூ டூ இட்னா, நான் எப்படி பண்ணேன்னா அப்படிதான் பண்ணேன், எப்படி பண்ணேன் இப்படிதான் பண்ணேன், எப்படி பண்றேன் இப்படிதான் பண்றேன். லுக் அட் தட். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் எழுதிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப தெளிவா இருக்கணும். அந்த டென்ஸ் வந்து இத்தனைக்கும் 4-5 டென்ஸ்க்கு மேல யூஸ் பண்ண மாட்டோம், ரைட்? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம்ல, திருப்பி இங்க மேல போவோம். அபிராம் பண்ண ஒரு விஷயம் பாருங்க, ஸ்டார்டட். இப்ப ஸ்டார்டடுங்கிற ஒரு விஷயம் ஐங்கிறத மனசுல எப்பயுமே வச்சுங்க. ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப 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 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 12 ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. புவனேஸ்வரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிட்டு அப்படி பண்ணதுனால ஈஸியாச்சு. அந்த ஒர்க் பண்ணிட்டா போதும். அதாவது ஒரு வாக்கியத்தை 12 வாக்கியமா எப்படி மாத்துறது, ஏன் மாத்துறோம், அதோட அர்த்தம் என்ன, எப்ப எந்த 12க்குள்ள எப்ப எந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு, அவ்வளவுதான். உங்க பேச்சிலே அவ்வளவுதான் வரும். நீங்க அது வந்து அபிராமி மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா அவங்கள சுத்தி நிறைய பேர் ஆங்கிலத்துல பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதை அவங்க பிக் பண்ணி அவங்க பேசுறதுதான். அவங்க ஸ்கூலா இருக்கலாம், அவங்க காலேஜா இருக்கலாம், அவங்க பழசுல ஒர்க் பண்ண இடமா இருக்கலாம், இப்ப புதுசுல ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடமா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க சுத்தில அந்த இங்கிலீஷ் வந்து காதுல விழுந்துகிட்டே இருக்கு, அவங்களே அறியாம அந்த 12 வந்துடும். இது மாதிரி புவனேஸ்வர் மாதிரி ஸ்ட்ரக்சரா உங்களுக்கு சொல்லாம இருக்கலாம். ஆனா அந்த 12க்குள்ள எனக்கு எப்ப என்ன யூஸ் பண்றதுன்னு தெரியும் உங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த தெரிஞ்சா போதும். பட் இந்த மாதிரி கோர்ஸ் வரப்ப அந்த 12 தெளிவாவே சொல்லிடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, இப்ப திருப்பி நம்ம சுமதி மேம் கேட்போம். இந்த இதுக்கு 12 சொல்லிடுங்களேன், ஐய வச்சு இந்த 12 சொல்லிடுங்களேன். I start. I'm starting. I have started. I have been starting. I started. I was starting. I had started. I had been starting. I will start. I will be starting. I will have started. I will have been starting. அவ்வளவுதான் கவிதா மேம். இப்ப என்னன்னா அந்த 12 அவங்க லே அவுட் பண்ணிட்டாங்க அருமையா. சுமதி மேம் வெரி நைஸ், வெரி நைஸ். லே அவுட் பண்ணிட்டாங்க. லே அவுட் பண்ணிட்டு அது பெரிய தமிழ் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்ப புவனேஸ்வரி சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. இது சொல்றதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே இந்த 12 இருக்குது, எதுக்காக 12 இருக்குது? நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம், பாஸ்ட்னா ஒண்ணுதானே இருக்கணும், பிரசன்ட்னா ஒண்ணுதானே இருக்கணும், ஃபியூச்சர்னா ஒண்ணுதானே இருக்கணும். நம்ம அப்படித்தானே இருக்கு. சாப்பிட்டேன், சாப்பிடுகிறேன், சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்படி சொல்லிட்டு போக முடியாது. பாஸ்ட்ல 4 இருக்கு, பிரசன்ட்ல இந்த 12 இருக்கு இல்லைங்களா? இந்த 12 வந்து ரொம்ப சிம்பிள். 4 4 4 நேற்று இன்று நாளை அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட் ஃபியூச்சருக்கு, பாஸ்டுக்கு 4, பிரசன்ட்டுக்கு 4, ஃபியூச்சருக்கு 4. இந்த 4 நீங்க தரவு பண்ணாலே அடுத்ததெல்லாம் வந்துடும். அதனாலதான் சொல்றது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து 4 மட்டும் ரெடி பண்ணிக்கீங்க. Sir, excuse me. Go ahead. Sir, can I hear it again once more? Yes. இப்ப look at this. இப்ப நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது நமக்கு தெரிஞ்ச பாஸ்ட் ஃபியூச்சர், பாஸ்ட் பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் தான். இப்படிதான் இருக்கும். இப்ப ஒரு பிரசன்ட் இருக்கும், ஒரு பாஸ்ட் இருக்கும், ஒரு ஃபியூச்சர் இருக்கும். அப்படி இல்லையே இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 4 பிரசன்ட். அந்த பிரசன்ட்டுக்குள்ள 4 பிரிச்சிருக்காங்க. பாஸ்ட் நமக்கு தெரியும் ஒரு பாஸ்ட் இருக்குன்னு, அந்த பாஸ்டுக்குள்ள 4 பிரிச்சிருக்காங்க. அப்புறம் ஃபியூச்சர் இருக்குது, இந்த ஃபியூச்சருக்குள்ள 4 பிரிச்சிருக்காங்க.
ஏன் பிரிச்சிருக்காங்க? முக்கியமான ஒரு கொஸ்டின். அது ஒண்ணா மட்டும் எடுத்துட்டு போலாமே அப்படின்னா, தமிழ்ல ஆங்கிலத்துல மட்டும் இல்ல, எல்லா மொழிகள்லையும் பிரசன்ட்ல 4 இருக்கு, பாஸ்ட்ல 4 இருக்கு, ஃபியூச்சர்ல 4 இருக்கு. நம்மளோட தாய்மொழி தமிழா இருக்கிறதுனால அதுக்குள்ள நம்ம பெருசா ரிசர்ச் பண்ணல. எல்லாரும் சுத்தி உள்ளவங்க பேசாம நம்ம பேசிடுறோம். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க, ஐ கோ அப்படிங்க, நான் போறேன், நான் போறேன், நான் போறேன். இந்த போறேங்கிறது நமக்கு தெரியுது, பிரசன்ட் டென்ஸ் தான் தெரியுது, புரியுது. ஆனா இன்னொன்னு இருக்கு பாருங்க, நான் போயிட்டு இருக்கேன். இதுவும் பிரசன்ட் தானே, இதுவும் பிரசன்ட் தானே. ஆமா, இப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்? நான் போறேன், நான் டெய்லி போறேன்னு சொல்றேன். நான் டெய்லி போறேன், நான் இப்ப போயிட்டு இருக்கேன். அவங்க கோயிங் நவ் 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 அப்படின்னாங்க. இப்ப பாருங்க அந்த காலம் பாருங்க. சோ நான் டெய்லி போறேன், போறேன்ப்பா, நான் போறேன்ப்பா, நான் போறேன். சோ நேற்று போனேன், இன்னைக்கு போனேன், நாளைக்கு போறேன். இந்த முக்காலத்தையும் குறிக்கிற ஒரு நடுநாயகமா இருக்கிறது பிரசன்ட்ல. நம்ம சொன்னாக்க நான் போறேன், டெய்லி போறேன், நான் டெய்லி போறேன், நான் டெய்லி போவேன்னு இல்லை, டெய்லி போறேன், டெய்லி போறேன், டெய்லி போறேன். ஐ எம் கோயிங் நவ், நான் போயிட்டு இருக்கேன். இப்ப என்ன வித்தியாசம்னா, எப்ப ஆரம்பிக்கிறோம் எப்ப முடிக்கிறோங்கிறதுல வித்தியாசம், அவ்வளவுதான். பிரசன்ட்டுக்குள்ளேயே டெய்லி போறேனா இல்ல இப்ப ஆரம்பிக்கிறேனா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேனா. இப்ப பாருங்க, போயிருக்கேன், போயிருக்கேன். இப்ப அழகா சொல்லுங்க அவங்க, ஐயோ கான், போயிருக்கிறேன். பார்த்தா பாஸ்ட் மாதிரி தெரியுது, பாஸ்ட் மாதிரி தெரியும், அப்படி கிடையாது. போயிருக்கேன், நான் பிரசன்ட்ல நின்று பாஸ்ட பாக்குறதுனால அது பாஸ்ட் மாதிரி தெரியுது. எத்தனை வாட்டி போயிருக்கேன்? 10 வாட்டி போயிருக்கேன். எத்தனை வாட்டி போயிருக்கேன்? 10 வாட்டி போயிருக்கேன். இன்னைக்கு வரேன்னு 10 வாட்டி போயிருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் ஒரு வாட்டி போறேன். நாளைக்கு வந்தா 11 வாட்டி போயிருப்பேன். நாளைக்கு வந்தா 11 வாட்டி போயிருப்பேன். இன்னைக்கு வரணும் 10 வாட்டி போயிருக்கேன். பாருங்க, 11 வாட்டி. நாளைக்கு வந்தா 11 தான் ஃபியூச்சர். இப்ப பாக்கலாமா? போறேன், போயிட்டு இருக்கேன், போயிருக்கேன், போய்கிட்டே இருக்கேன். லுக் அட் தட். இந்த 4 தான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்த 16 வந்துடும். இந்த 4க்கு நீங்க டைம் எடுத்துக்கிட்டு என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத நல்லா உள்வாங்கினா மட்டும்தான் இது ரொம்ப சிம்பிளா கொண்டு போறீங்க. அப்பதான் இது தெளிவே பிறக்கும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா, கிராமர் ஒண்ணும் கிடையாதுப்பா. அழகா சென்டென்ஸ் அமைச்சுதாப்பா. ஐ ஹவ் கான் மெனி டைம்ஸ். பாருங்க, 10 times, 8 times கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு. ஐ ஹவ் கான் 8 times. 8 வாட்டி போயிருக்கேன், 8 வாட்டி பார்த்திருக்கேன். அந்த படம் சூப்பர் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. 8 வாட்டி இது வரணும் பார்த்திருக்கேன்ப்பா. இன்னைக்கு ஒரு வாட்டி, இன்னைக்கு நைட்டு ஒரு வாட்டி பார்க்க போறேன். நாளைக்கு வந்தா 9 வாட்டி பார்த்திருப்பேன். நாளைக்கு வந்தா 9 வாட்டி பார்த்திருப்பேன். பாருங்க, அந்த கணக்கு போறதுக்கு காரணம் இங்க கனெக்ட் பண்ற பாருங்க. 11 3யோட கனெக்ட் பண்ற பாருங்க. இது எல்லாமே இந்த 4 எடுத்துட்டீங்கன்னா அடுத்த டீஸ். ஐ ஹவ் பீன் கோயிங் ஃபார் 10 years. நல்லா பாருங்க, 10 வருஷமா போயிட்டே இருக்கேன், 10 வருஷமா போயிட்டே இருக்கேன். ஏன் இது இப்ப கவிதா மேம், அகைன் நீங்க ஒரு அட்வொகேட், உங்களுக்கு மொழியில பெரிய ஆளுமை இருக்கும், சாதாரண இது கிடையாது. இப்ப இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? போறேன், போயிட்டு இருக்கேன். பாருங்க, போறேன், போயிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கேன். இது புரியுது இல்லைங்களா? இதுதான் முக்கியம். ஐ எம் கோயிங் டெய்லின்னு நீங்க சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல டெக்னிக்கலா நீங்க சொல்லக்கூடாது. ஐ கோ டெய்லின்னு தான் சொல்லணும். ஐ கோ நவுன்னு சொல்லக்கூடாது. ஐ எம் கோயிங் நவுன்னு தான் சொல்லணும். இப்ப ஐ வந்திருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த 4 இதை ஒரு வாட்டி பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஆம் இருக்கு, கோ இருக்கு, ஹேவ் இருக்கு, ஹேவ் இருக்கு. இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். ஐ அம் கோயிங் டு டு திஸ் ஹியர். எப்பயும் ஞாபகம் வச்சுங்க, இந்த 8 வார்த்தையை எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஸ்டக் ஆயிடுச்சுனாக்கா உடனே நினைக்க வேண்டியது. ஐயா வச்சு ஆரம்பிக்கலாமா வாக்கியத்தை? வியா யூவா யூவா கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஐயா வீக்கு என்ன வரும்? யூ யூ அந்த ட்ராக் ரொம்ப கோட் வேர்ட்ஸ் நான் போடுறேன் பாருங்க. ஹேவ், ட்ராக் வராம பாத்துக்கணும், ட்ராக் வராம பாத்துக்கணும். We have. You have. You have. he has. He has. It has. He has. They are. It has. They have. அந்த அதுக்கேற்றது தான் இங்க நான் போடுறேன் பாருங்க. had. Past We had. எல்லாமே எல்லாமே had தான்.
எல்லாமே நல்லா பாருங்க. கேடுங்கிறது தனி ட்ராக், பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். நீங்க அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டோட எல்லாம் போட்டு நம்பர் 3யோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது தனி வார்த்தை, இது ஒரு verb. இப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கிறது டபுள் ஆக்ட் பண்ணும். ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கோர் வேர்ட்ஸ் எல்லாமே 2 ஆக்ட் பண்ணும். அது என்னப்பா டபுள் ஆக்ட்? இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னைக்கு முழுசா புரியலனாலும் ஒரு புரிதலை நோக்கி நம்ம நகர்ந்துட்டா போதும். டபுள் ஆக்ட்னா ஒண்ணு வந்து சப்போர்ட்டிங் பொசிஷன்ல இருக்கும், ஒரு ஆக்ட் வந்து சப்போர்ட்டிங் பொசிஷன்ல இருக்கும், இன்னொரு ஆக்ட் வந்து மெயின் பொசிஷன்ல இருக்கும். இந்த சொன்ன எல்லா வார்த்தைக்கும் அடிநாதம் தான். இப்ப பாருங்க, இன்னொன்னு சொல்ல போறேன். டூ, இது வந்து சப்போர்ட்டிங் பொசிஷன்ல இருக்கும். டூ வந்து வீக் என்ன வரும்? வீக் என்ன வரும்? we do. You Do. he she ஒரே Does. 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 என்ன நீங்க பிரசன்ட் நீங்க Does. ட்ராக் மாறக்கூடாது. Do. இப்ப பாருங்க, ட்ராக் மாறதுக்குரிய எல்லா இதுவும் இருக்கும். ஏன்னாக்கா இப்ப டிட் நீங்க போடுறீங்க, அதோட பாஸ்ட் டென்ஸ் எல்லா இடமும் இப்ப என்ன வரப்போகுது? Did. Did, sir. அப்ப டூ வர்றப்ப நீங்க சப்ஜெக்ட் மாறிச்சுன்னா, ஐக்கு வர்றப்ப சப்ஜெக்ட் மாறிச்சுன்னா ஹியா, ஐ வந்து ஷியா மாறுதுன்னா டஸ்ஸா தான் நீங்க போடணும். டிட்டுக்கெல்லாம் போயிடக்கூடாது. நீங்க ஆம் வந்து ஈஸா தான் மாறும். நீங்க சப்ஜெக்ட் ஐல இருந்து ஹி மாத்தினீங்கன்னா ட்ராக் மாறாது. இன் கேஸ் டென்ஸ் மாறினுச்சுன்னா அது மாறும். அப்ப இப்ப என்ன அப்படின்னாக்கா, இந்த சப்போர்ட் வெர்பு மெயின் வெர்புங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் இங்கிலீஷ்ல. இதே ஆம் வந்து இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இதே இது வந்து ஐ ஆம் கோயிங், ரைட்? இங்க பாருங்க, ஐ ஆம் a ஸ்டூடெண்ட். நல்லா கவனிங்க. இந்த நான் டேபிள்ல போடுற இந்த கோர் வேர்ட்ஸ் வந்து டபுள் ஆக்ட் பண்ணுவோம். ஐ ஆம் கோயிங், இந்த நம்பர் சொல்ல முடியுமா? இது என்ன டென்ஸ்னு? ஐ ஆம் a ஸ்டூடெண்ட் நம்பர் என்னங்க? 1. இப்போ ஒண்ணு ஏன்னா சிம்பிள் பிரசன்ட், இது மெயின் வெர்பா இருக்குதுங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, இங்க ஆம் வந்து மெயின் வெர்பா ஆக்ட் பண்ணுது. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். இத புரிய, இங்க வந்து ஆம் வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கு. இங்க மெயின் என்னங்க? இந்த கோயிங் தான் மெயின். வெரி குட். கோயிங் தான் மெயின். இங்க ஆம் மெயின். அப்ப இங்க ஆம் சப்போர்ட்டிங் அப்படி வச்சுக்குவோம். இங்க ஆம் சப்போர்ட்டிங், இங்க ஆம் மெயின். இங்க ஆம் சப்போர்ட்டிங், இங்க ஆம் மெயின். சப்போர்ட்டிங் மெயின்ல வர்றப்ப வேற ஃபங்க்ஷன் இது, அதுக்கு வந்து வேற ஆட் பண்ணுது, அது காலத்தை மாத்தி விடுது. சோ இந்த அடிப்படை திங்ஸ் புரிஞ்சுட்டா போதும். இப்ப திருப்பி இங்க வருவோம். ரொம்ப சிம்பிள். போறேன், போயிட்டு இருக்கேன், போயிருக்கேன், போயிட்டே இருக்கேன். சோ இந்த பிரசன்ட் டென்ஸ்ங்கிறது ஒண்ணு கிடையாது, 4 டெய்லி பண்ற ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்பர் 1 யூஸ் பண்ணுவீங்க. இப்ப நடந்துட்டு இருக்க ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்பர் 2 யூஸ் பண்ணுவீங்க. நிறைய வாட்டி நீங்க நிறைய வாட்டி நடந்திருக்கிற விஷயத்த பிரசன்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து 3 யூஸ் பண்ணுவீங்க. 10 வருஷம் போயிட்டே இருக்கப்பா, ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது, ஆரம்பிச்சு இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. நாளைக்கு கூட போனா நமக்கு தெரியாது, போவோமோ போவாதனால இன்னைக்கு வந்து போயிட்டே இருக்குது. அப்படியே வந்து அதை வந்து 4 யூஸ் பண்ணுவோம். வாவ், இதுதான் இந்த 20ல 4 அச்சாணியா விளங்குறது. இதுதான் இந்த 4ஐயும் திருப்பி திருப்பி கொண்டு வரணும். எதுக்கு இவர் சொல்றாரு பாருங்க. ஐ கோ டெய்லி, இங்க பாருங்க, அப்படியே அங்க போடுற பாருங்க. ஐ கோ எவ்ரிடே. டெய்லி போறேன்பா, நேற்று போனேன், இன்னைக்கு போறேன், நாளைக்கு போவேன். எவ்ரிடே 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 எவ்ரிடே. ஐ எம் கோயிங் அட் பிரசன்ட். நான் பாருங்க அதை போடுற பாருங்க. நான் எப்படி சிக்னல் வேர்டும்பாங்க, கீவேர்டுன்னு வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. அட் பிரசன்ட் நீங்க போட்டு ஒரு பிரயோகம் யூஸ் பண்ணணும்னா நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு அது லாக் ஆகும், அது வந்து இது லாக் ஆகும். கவிதா மேம், நீங்க பாருங்க, நீங்க இந்த ட்ராக் மிஸ் பண்ணாம பாருங்க. ஐ ஹவ் கான் 8 times. நான் 8 வாட்டி போயிருக்கேன். ஐ ஹவ் கான் many times. several times, few times. ரிப்பீட்டடா ஒரு ஆக்ஷன் நீங்க பண்ணிட்டு அதை பிரசன்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஐ ஹவ் பீன் கோயிங் ஃபார் 10 years all day. வா, பாருங்க, ஐ ஹவ் பீன் கோயிங் ஃபார் ஆல் டே. நல்லா, இது எதுக்கு திருப்பி திருப்பி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குறோம்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போயிடலாம் அடுத்ததை. ஆனா நீங்க பிரசன்ட் நீங்க பண்றப்ப 1 யூஸ் பண்ணுமா, 2, 3, 4 ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டுக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியா அந்த மைண்ட். ஐப்ரோ சார், இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? பிரசன்ட்
அந்த பாயிண்ட் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். வேர்ப்ல தான் உயிர் வந்து அந்த ஹார்ட் வந்து இங்கிலீஷோட ஹார்ட் வந்து அதுல தான் இருக்கு. வேர்பை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? 1 20 எப்படி எடுக்க போறீங்க? 20 இந்த 4 பேஸ் பண்ண சொல்றாரு. இந்த 4 கம்ப்ளீட்டா நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இது பாருங்க எவ்ரிடே, இங்க பாருங்க எவ்ரி மந்த், எப்படி வேணாலும் போடும். அட் பிரசன்ட், கரண்ட்லி போடுறது பாருங்க செவரல் டைம். எவ்வளவு கீவேர்டு வந்து விழுது பாருங்க. பாருங்க பட்டன் இஸ் ஆல் வீக். Look at that. இதுக்கெல்லாம் இதுதான். I go daily, I go every day, I go every month. I am going now, I am going at present, I am going currently. I have gone 8 times, I have gone many times, I have gone several times. I have been going for 10 years, I have been going all day, I have been going all week. அதிர்ஷ்டா இப்ப ரொம்ப முக்கியம். இந்த உள்வாங்க முடிஞ்சுதாது. இந்த உள்வாங்க புரியுது சார் எனக்கு. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். இப்ப பாருங்க ரொம்ப சிம்பிள். அடுத்த நாள் பாஸ்ட்லயும் இதே மாதிரி நாள் தான் இருக்கு. எப்படி எக்ஸாக்டா எப்படி பார்க்கணும்னா இந்த 1க்கு 5 2க்கு 6 பாருங்க இது போடுறேன். 1 2 3 4 பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம் 5 6 7 8 பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? 9 10 11 12 பார்க்க போறோம். Look at this. இப்ப நம்ம அந்த ஸ்கிரீனை பார்க்க இது பண்ணியே பார்க்கலாம். கோன்னு போட்டேன், ஐம் கோயிங்னு போட்டேன். நல்லா பாருங்க, இது 4 வச்சுதான் நீங்க அடுத்து புதுசா எதுவும் பண்ண போறது இல்ல. have gone போட்டேன், Have been going. have been going போட்டேன், have been going போட்டேன். ரொம்ப சிம்பிளா கொண்டு வரணும்னா லுக் அட் திஸ். ரைட் ஜஸ்டிஃபை பண்றேன். இந்த 1 வந்து 5ஆ மாறணும். நான் போறேன் 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 நான் போனேன் 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 போனேன்னு மாறணும். கையில மேம் சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணுங்க. இந்த கோ வச்சுதான் போறேன் 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 போனேன் 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 போறேன் போனேன் போறேன் போனேன் போறேன் போனேன் போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கேன். I was going. பாருங்க போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருந்தேன். நீங்க வந்து தெளிவா உள்வாங்கிக்கணும். எகைன் இந்த 4 தான், இந்த பிரசன்ட் தான் அச்சானி. இங்கதான் ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. இந்த பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட் கன்வெர்ட் பண்ணி டெரிவ் தான் பண்றீங்க. நீங்க இங்க கிரியேட் பண்ணீங்க, இங்க டெரிவ் பண்றீங்க. ஹேவ் கான் போயிருக்க 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 போயிருந்தேன் 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 பாருங்க. போய் 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 வந்துருச்சா? போய் இருந்தேன், போய் போய்கொண்டு இருந்தேன், போய் இருந்தேன், போய்கொண்டு இருந்தேன், போயிருந்தேன் 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 போயிருந்தேன். டபுள் பாஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். போன கிளாஸ்ல தான் இதை பத்தி தெளிவா பேசணும். இப்ப பாருங்க have been going, போயிட்டே இருக்கேன், போயிட்டே இருந்தேன், போயிட்டே இருந்தேன். நான் 10 வருஷமா அலைஞ்ச had been going. had been going. சோ இதுதான் போய்கொண்டே இருந்தேன், போய் இருந்தேன், போய்கொண்டு இருந்தேன், போனேன். சோ இப்பதான் இந்த 1 நீங்க 1ல இருந்து 5 கொண்டு வரீங்க, 2ல இருந்து 6 கொண்டு வரீங்க, 3 7. சோ 4 நாளா நீங்க வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இந்த டென்ஸ் 12 டென்ஸ் 4 நாளா ஃபர்ஸ்ட் நீங்க பிரிச்சுக்கிறீங்க. ஆல்ரைட். சோ இப்ப have been going, had been going. பாருங்க போனேன் போனேன் போவேன் போவேன் Will go. வந்து ஒண்ணும் கிடையாது, எல்லாத்துக்கும் வில் போடணும். நீங்க அப்படி போட்டுட்டு அங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த வில்ல வச்சு போவேன். நவ் பாருங்க போய்கொண்டு இருப்பேன், போய்கொண்டு Will be. கோயிங்க போட்டு நடுவுல பியா நீங்க வந்து இது பண்ணணும். தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இந்த அமைப்பு ரீதியா அப்படியே ஆப்போசிட். வில் பி கோயிங். வா அதே மாதிரி போய் இருப்பேன், வில் கான் அந்த இருக்கிறது பாருங்க. போய் இருப்பேன், அவ்வளவுதான். போயிருப்பேன் வந்துருச்சா? அதே மாதிரி போய்கொண்டே இருப்பேன், போய்கொண்டு அதுல பீன் போய்கொண்டே இருப்பேன். அது வந்துருச்சா? வில்லுக்கு இருப்பேன் வந்துருச்சா? கிளீனா வந்துருச்சா? அவ்வளவுதான். சோ இப்ப ஐ கோ டெய்லின்னு பாருங்க எப்படின்னு சொல்ல ஒரே வார்த்தையில அடிக்கணும். ஐ கோ டெய்லி நம்பர் 1. லுக் அட் திஸ் ஸ்கிரீன் அப்படியே பாருங்க. அந்த நம்பர் அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்துருங்க.
look at this. நான் justify பண்றேன். I go daily. I am going now. I have gone many times. I have been going for 10 years. அந்தந்த பொசிஷன் தான் நம்ம பண்ணணும். இது தெளிவா இப்ப நிறைய பேருக்கு ஐ எம் கோயிங் ஃபார் 10 years சொல்ல அப்படி சொல்லக்கூடாது. கரெக்டா வெள்ளைக்காரங்களாம் அவங்க பேசுறாங்க, ஆங்கிலேயர் பேசுறப்ப பக்காவா அந்த டென்ஸ் யூஸ் பண்ணி, ஏன்னா அதுக்கு அவன் தாய்மொழி அவன் யூஸ் பண்ண. தமிழ்ல எப்படி தப்பு பண்ண மாட்டோமோ அது மாதிரி இங்கிலீஷ்ல தப்பு பண்ண மாட்டோம். பாருங்க, ஐ வெண்ட் எஸ்டர்டே. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் நானு. ஐ வெண்ட் எஸ்டர்டே. ஐ வாஸ் கோயிங் தட் டைம். நல்லா பாத்தீங்க, ஐ வாஸ் கோயிங் தட் அந்த நேரத்துல போயிட்டு இருந்தப்பா, அப்ப நான் போயிட்டு இருந்தப்பா. தென்னும் போடலாம், தட்டும் போடலாம். ஐ had gone already. நான் முன்னாடியே போயிருந்தேன். I had been going from ஒரு 10 வருஷம் போடுங்க. அந்த 10 years நான் கொண்டு வரேன். 2010 to 2020. 10 வருஷமா நான் போயிட்டே இருந்தேன்ப்பா. அப்புறம் மனசை வச்சு விட்டுட்டேன் நான். 10 வருஷம் போயிட்டு இருந்தேன். நல்லா பாத்துக்கோங்க, 10 வருஷமா போயிட்டு இருந்தேன். நேற்று போனேன், அப்ப போயிட்டு இருந்தேன், முன்னாடியே போயிருந்தேன். 2010 இருந்து 2020 போயிட்டே இருந்தேன். ஐ வில் கோ டுமாரோ. நல்லா பாத்துக்கோங்க, எந்த பொசிஷன்ல எதுக்காக நம்ம அந்த டென்ஸை யூஸ் பண்றோம். நாளைக்கு போவேன், டெய்லி போறேன், டெய்லி அங்கேருந்து தான் எடுக்கிறேன். நேற்று போனேன், நாளைக்கு போவேன். தெளிவா இருங்க, சிம்பிள். இது சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் தான் அடிக்கிறோங்க. இங்க பாருங்க, இப்ப பாருங்க, நாளைக்கு இந்நேரம் போயிட்டு இருப்பேன். நாளைக்கு இந்நேரம் தட் டைம் போட்டோமா, சேம் டைம் போடுறீங்களா? நீங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஆகணும்னா திஸ் டைம் போடணும். திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்நேரம் தட் டைம் திஸ் டைம் மாறுது பாருங்க. திஸ் டைம் டுமாரோ. இந்த டுமாரோ போடுறதுனால அப்படியே ஃபியூச்சரா கன்வெர்ட் ஆகுது பாருங்க. நவ் தட் டைம், இப்ப, அப்ப, நாளைக்கு இந்நேரம், இப்ப, அப்ப, நாளைக்கு இந்நேரம். நிறைய வாட்டி போயிருக்கேன், முன்னாடியே போயிருந்தேன். இப்ப பாருங்க, நாளைக்கு போயிருப்பேன். பாருங்க, எப்ப, நாளைக்கு போடலாமா? by 5 PM டுமாரோ. இதே டுமாரோ தான் வருது, ஆட் பண்ணிக்க பாருங்க. ஒண்ணு, நான் அந்த டுமாரோக்குள்ள ஒரு பாயிண்ட்ல வச்சு அந்த ஒரு பாயிண்ட்ல போயிருப்பேன். நாளைக்கு இந்நேரம் போயிட்டு இருப்பேன். நாளைக்கு 5 மணிக்கு போயிருப்பேன். நாளைக்கு இந்நேரம் போயிட்டு இருப்பேன். நாளைக்கு 5 மணிக்கு போயிருப்பேன். போய் முடிச்சிருப்பேன். பாருங்க, இது பிரசன்ட்ல, பாஸ்ட்ல முடிஞ்சதை பிரசன்ட்ல உட்காரணும். பாஸ்டுக்கு பாஸ்ட் முடிஞ்சதை சொல்றோம். ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்ல முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்ல போறதுக்காக எப்ப ஆரம்பிக்கு எப்ப முடியுதுங்கிறதுலதான் டென்ஸே இருக்குது. அப்ப இந்த டென்ஸ் நம்பர் 11 யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வரலாம், அந்த படத்தை 8 வாட்டி பார்த்திருக்கேன். ஐ have seen 8 times so far. The many times மாதிரி so far ஒரு I have seen 8 times so far. By tomorrow 5 PM I will have seen 9 times. நாளைக்கு 5 மணிக்கு ஆறப்போ 9 வாட்டி படம் பார்த்தே முடிச்சிருப்பேன். 2 மணிக்கு ஷோக்கு போறேன், 5 மணிக்கு நான் 9 வாட்டி படம் பார்த்து முடிச்சிருப்பேன். For 10 years இப்ப ஓடிட்டு இருக்கு. பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப ஓடிட்டு இருக்கு. இங்க பாஸ்ட்ல ஆரம்பிச்சே 10 வருஷமா பாஸ்ட்லயே முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்ப பாருங்க, பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல வந்து ஃபியூச்சர்லயும் போயிட்டு இருக்க போகுது. இப்ப ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு வருஷம் போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். லுக் அட் தட். For 10 years by end of tomorrow. The tomorrow கரெக்டா கொண்டு வந்து மீனிங்கை புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நாளைக்கு வந்ததுன்னா 10 வருஷம் நான் போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமும் நாளைக்கு மறுநாளும் போவேன். இன்னும் முடிகிற மாதிரி இல்லை. நாளைக்கு வந்ததுன்னா 10 வருஷம் ஆச்சுடா, நான் போயிட்டே இருக்கேன்ப்பா. So look at that. Yes, for 10 years by end of tomorrow. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த கீவேர்டு இருக்கு இல்லையா, இந்த கீவேர்டை நீங்க அதுக்கேற்ற மாதிரி அப்படி பாருங்க. எல்லாத்துக்கும் இந்த டுமாரோங்கிறது நீங்க எல்லாத்துக்கும் இந்த டைம் போட்டு பாத்தீங்கன்னா பக்காவா வந்துருது. இப்ப இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்தது கோ, ரைட்? இப்ப அபிராமி மேமும் சுமதி மேமும் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க, ரைட்? இங்க பாருங்க, we have given the இது, ரைட்? Yeah, go. இப்ப பாத்தீங்கன்னா go and going, have gone, have been going, right? Went was going, had gone, had been going.
will go, will be going, will have gone, will have been going. அப்படியே டேக், அப்படியே எடுத்து அந்த டேக் மட்டும் கவிதா மேம் எனக்கு அப்படியே சொல்லணும். எப்படி சொல்லணும்னாக்கா இப்படி வச்சுட்டேன் நான். அந்த டேக்குக்கு சொல்றப்ப என்னெல்லாம் உங்களுக்கு ரிசோர்ஸ் தேவைப்படுதுன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இப்ப கர்சரை மூவ் பண்றேன், ஐயே வச்சுங்க, டேக் கோ பதில் டேக் இருக்கிறதா நினைச்சு சொல்லிட்டே வாங்க. I take. That's I am it. taking. I have took. ஓ I have taken. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த 5 ஃபார்ம் நமக்கு நல்லா தெரியணும். டேக், டுக், டேக்கன், டேக்கிங், டேக்ஸ். வெரி குட். அப்புறம் I have been taking. Took. I took. வெரி குட். I was taking. I had take. டேக்கன் காந்தல இருக்கு. Okay, I had taken. அது பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். இந்த வார்த்தையை வச்சு அதை கண்டுபிடிச்சலாம். I had been taking. இங்க I will take. I will be taking. I will have take. அதனால ஏன் டேக் வருது? ஏன் அப்படி ஒரு இங்கிலீஷ்லயே பார்த்தாலே தெரியுது. Taken. கான் டேக்கன் தான. கோ I வில் will have taken. கோ வில் I அவ்வளவுதான். அப்புறம் I will have been taking. உங்க நோட்ஸ் பத்தி சொல்லுங்க. உங்க நோட்ஸ் தமிழ்ல எடுத்துப்பீங்க. தமிழ்ல இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். போறேன். நான் போறேன். போய்க் கொண்டிருக்கிறேன். நான் போயிருப்பேன். நான் இங்க குயிக்கா போயிருப்பேன். நீங்க வடக்கு சொல்லுங்க வந்துரும். வடக்கு தமிழ்ல சொல்லுங்க வந்துரும். நான் போயிருக்கிறேன். இல்ல போயிருக்கிறேன். இது போய்க்கொண்டே இருக்கிறேன். இந்த இடம் மட்டும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணும். போயிட்டே இருக்கேன். போய்க்கொண்டிருக்கிறேன். அபிராமி டெஸ்ட் பண்ணிடலாமா? அபிராமி அந்த ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். Ma'am, still I need some practice, sir. practice வேணும். Right, okay. ஐப்ராஜ் சார் இது சொல்லிடுங்க பாத்து. போகிறேன். தமிழ்ல சொல்லவா சார்? இல்ல சொல்லணும். போகிறேன், போய்க்கொண்டிருக்கிறேன், போயிருக்கிறேன், போய்க்கொண்டே இருக்கிறேன். இதான் வேணும். இது அப்படியே எடுக்கிறது வச்சு சொல்லுங்க. போறதுக்கு பதில் எடுக்கிறது. இந்த நாளையும் சொல்லுங்க. எடுக்கிறது என்ன சார்? டேக் சார் டெல் மீ. எடுக்கிறேனா? நான் எடுக்கிறேன், எடுத்துக்கொண்டிருக்கிறேன், எடுத்திருந்தேன், ஏன் வருது? எடுத்திருக்கிறேன் வரணும். ஏன் அங்க தடுமாறுறோம்? உள்வாங்கிக்கணும். நம்ம டென்ஸ் தான் உள்வாங்கிக்கிறோம். வார்த்தையை உள்வாங்கல. காலத்தை உள்வாங்கிட்டா போதும். எடுத்திருக்கிறேன். நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். எதுக்கு இது சொல்றேன்? இதை நீங்க இப்படி உள்வாங்கிட்டீங்கன்னா காலத்துக்கும் மறக்கவே மறக்காது. நீங்க நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது. கேஷுவலா வந்துடும். அப்புறம் யாராவது பக்காவா பேசுனா உள்ள அப்படியே உள்வாங்கிக்கிங்க. இது ஏகப்பட்ட பலன் இருக்கு. இப்ப இங்கிலீஷ்ல கவிதா மேம் இப்ப உங்களுக்கு தமிழ்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியதுல நீங்க 12 சொல்லிடலாமா? இங்க போயிருக்கிறேன். இங்க போனேன். அப்புறம் போய்க்கொண்டிருந்தேன். அருமை. போய்க்கொண்டே இருந்தேன். அவ்வளவுதான். இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க பக்காவா எடுத்துக்கணும். போவேன், போய்க்கொண்டிருப்பேன், போயிருப்பேன். அவ்வளவுதான். போயிருப்பேன். அவ்வளவுதான். போய்க்கொண்டே இருந்திருப்பேன். எங்க இருந்திருப்பேன்? எதுக்கு? போய்க்கொண்டே இருப்பேன். நல்லா பாருங்க. இன்னொரு வாட்டி எனக்கு அப்படியே சொல்லுங்க கவிதா மேம். நான் கர்சரை மூவ் பண்ணிட்டே இருக்கேன். போகிறேன், போய்க்கொண்டிருக்கிறேன், போயிருக்கிறேன், போய்க்கொண்டே இருக்கிறேன், போயிருந்தேன், போனேன். போய்க்கொண்டிருந்தேன்,
தின்றேன். போயிருந்தேன் போயிருந்தேன். பாஸ்ட் டபுள் பாஸ்ட் இல்ல பாஸ்ட் போயிருந்தேன். அடுத்த நிமிஷம் வேற மாதிரி கொண்டே இருந்தேன். போய்க்கொண்டே இருந்தேன். இருந்தேன் போவேன். போவேன் போய்க்கொண்டிருப்பேன். போயிருப்பேன். போயிருப்பேன் அவ்வளவுதான் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா வந்துரும் போய்க்கொண்டே இருப்பேன். இப்ப நான் இப்படி ரிவைஸ் பண்ண சொல்றேன் கோ சொல்லுங்க போகிறேன். இங்க போனேன். இங்க போவேன். இங்க போய்க்கொண்டிருக்கிறேன். இங்க போய்க்கொண்டிருந்தேன். வெரி குட் இங்க அங்கேயிருந்து வரும் அவ்வளவுதான் இப்ப லெஃப்ட்ல சொன்னதுதான் லெஃப்ட்ல சொன்ன அதேதான் அது போய்க்கொண்டிருப்பேன். அவ்வளவுதான் கொஞ்சம் மாத்திரம் அவ்வளவுதான் போயிருக்கிறேன். சூப்பர் போயிருந்தேன். இங்க போய்க்கொண்டு கொண்டு வராது போயிருப்பேன். போயிருக்கிறேன் போயிருப்பேன் தமிழ் தானே அது நமக்குள்ளது அப்படியே தாண்டவமாடும் அது மாத்தவே முடியாது ரொம்ப ஈஸியா வந்துடும் அடுத்தது போய்க்கொண்டே இருந்தேன். இது எப்படி இருந்தேன்னு வருங்க போயிருக்கிறேன். போய்க்கொண்டே இருக்கிறேன். போய்க்கொண்டே இருந்தேன். போய்க்கொண்டே இருப்பேன். அவ்வளவுதான் இதை நீங்க உண்மையிலே உள்வாங்கிட்டோம்னா அடின்னு அடிச்சிடலாம் 12 டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும் நல்லா தெரியும் இப்ப நம்ம பேசுறப்ப வெறும் 4-5 டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனா இந்த 12 டென்ஸும் தெளிவா எப்ப யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சாதான் இந்த 4 இருந்து பிக் பண்ணி பண்ண முடியும் இப்ப இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டபுள் ஆக்ட் இந்த டபுள் ஆக்ட வந்து உங்களுக்கு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாக்கா இங்கிலீஷ்ல உள்ள மிக முக்கியமான ஒரு இலக்கண கஷ்டம் வந்து தீந்துரும் இந்த டபுள் ஆக்ட் பாருங்க ஐ ஆம் கோயிங் எதுக்கு 1 போட்டாங்கன்னு தெரியுதுங்களா தெரியுது சார். ரைட் இது எதுக்கு நம்பர் 2 போட்டாங்கன்னு ஈஸியா தெரிஞ்சுது ஏன்னா ஐ am going present continuous. ஆனா இது போட்டிருக்காங்க இல்லையா இதுதான் வந்து இப்ப பாருங்க he was a student இப்ப உங்களுக்கு இப்ப அப்பியர் பண்ண இந்த நாலேஜ் வச்சு நீங்க சொல்லிடலாம் he was a student என்னவா இருக்கும் நான் இங்க வச்சே சொல்றேன் இங்கேயே போடுறேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத பார்த்தா தெரியற மாதிரி இங்கே போடுறேன் இந்த நம்பர் என்ன வச்சு யூஸ் பண்ணுவீங்க he was a student 1 ல இருந்து 12 குள்ள எப்படி பண்ணுவீங்க 6 5 சார் சொல்லிட கூடாது 6 சொல்லிட கூடாது 5 ஏன்னா இங்க பாருங்க இது ஒரே இருக்கு இங்க 6ல 2 வார்த்தை இருக்கு ஓகே சார் அப்ப ஒரே வார்த்தை பாஸ்ட்ல இருக்கணும் இப்ப பாருங்க வெண்ட் வருதா இதுல சப்போர்ட்டிங் வெர்ப். ஓகே சார். நம்பர் 5 இப்ப இது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் கேர்ஃபுல்லா கவனிங்க எதுக்கு 5 போட்டோம் 6 போடலங்கிறது இதுதான் முக்கியம் கவனிங்க அகைன் வெண்ட் இருக்க இடத்துல போட்டேன் நான் இப்படி பண்ண போறேங்க கோ வெண்ட் கான் கோயிங் கவனிக்கிறீங்க டபுள் ஆக்ட் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கோஸ் இங்க பாருங்க இந்த வெண்ட் வர இடத்துல வாஸ் வந்ததுன்னா இங்க என்ன வரலாம் ஆம் சார் ஆம் வரலாம் இன்னொன்னு இங்க வெண்ட் வர இடத்துல வாஸ் வந்ததுன்னா இங்க இன்னொன்னு என்ன வரலாம் வரலாம் பாருங்க இங்க வெண்ட் வர இடத்துல வாஸ் வருதுன்னா இங்க என்ன வரலாம் ஆர் சார் ஆறு வராதே சார் இப்ப பாருங்க இங்க வேறு வருதுன்னு வச்சுங்க அதுக்குதான் ஆறுங்க நல்லா பாத்துக்கீங்க இங்க வெண்ட் வந்த இடத்துல வாஸ் வந்தது அதனாலதான் இங்க நம்பர் 5 இப்ப வெண்ட் வந்தப்ப வாஸ் வந்ததா இங்க என்ன வரும் ஈஸி கோ வெண்ட் கான் அண்ட் வாஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் புவனேஸ்வரி B3 and sir been excellent is was been am was been are were been சின்ன வயசுல படிச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க be was been look at that என்ன பாருங்க இது எல்லாமே எப்படி வருது எல்லாமே ஒரு இதான் இது என்னன்னா நான் இந்த கோங்கிற மெயின் வேர்ப ஆம் மெயின் வேர்பா நினைச்சிட்டு போடுறேன் ஆம் மெயின் வேர்பாவும் இருக்கும் சப்போர்ட்டிங்காவும் இருக்கும் மெயின் வேர்பா நினைச்சிட்டு போடுறப்பதான் நீங்க 5ன்னு சொல்ல முடியும் இல்லைன்னா 6க்கு போயிடுங்க அதை சப்போர்ட்டிங் வேர்பா நினைச்சு 6க்கு போயிடுவீங்க எப்படி கவிதா மேம் போன மாதிரி போயிடக்கூடாது ரொம்ப முக்கியம் ஈஸ் வாஸ் பீன் இது ஈஸி ஐஎன்ஜில முடியாது சோ எல்லா இடத்துலயும் அபிராமி மேம் இதுல ஏதாவது டவுட்னா கேட்கணும்
Yes, sir. Yes, sir. ரைட். இங்க பாருங்க கோஸ் என்னவாகும்? Is. என்னவாகும்? ஹீ ஷீட் தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Is. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது பிரசன்ட், அது அந்த இடத்துக்கு நீங்க வந்துடணும். இது பிரசன்ட், இதுவும் பிரசன்ட், இதுவும் பிரசன்ட். ஒரே வித்தியாசம் என்னன்னா இது ஐவி யூ தேக்கு வரும், இது ஹீ ஷீட்டுக்கு வரப்போகுது, அவ்வளவுதான். இது பாஸ்ட். இது ரெண்டும் பார்ட்டிசிபிள் தான், ரெண்டும் முழுமையான வேர்பு கிடையாது, பார்ட்டிசிபிள் தான். அதனால இதுல என்னங்கிறது இப்ப பாருங்க, ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி வார்த்தை மெயின் வேர்ப் இருக்கிறப்ப இந்த சப்போர்ட்டிங் வேர்புங்கிறது வேற, இந்த சப்போர்ட்டிங்க மெயினா வச்சிருக்கோம், ரைட்? இது வந்து சப்போர்ட்டிங்காகவும் இருக்கலாம், மெயினாகவும் இருக்கலாம். பட் இந்த மாதிரி மெயின் வேர்ப், பியூர் மெயின் வேர்பு தான் நீங்க ஸ்பிளிட் பண்ணுவீங்க. நம்ம இன்னைக்கு டைம் இல்லைன்னா நாளைக்கு கூட அதை பார்த்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், இப்படி நான் சொன்னேன்னா இங்க வாசன் வந்திருக்கு, இந்த வாசன் வர்றப்ப ஸ்ட்ரெயிட்டா வெண்டுக்கு தான் போகணும், ஸ்ட்ரெயிட்டா வெண்டுக்கு தான் போகணும், வாஸ் கோயிங்க்கு போயிடக்கூடாது. இப்போ ஒரு இது ஐ ஹவ் பீன் டு பாருங்க, ஐ ஹவ் பீன் டு அமெரிக்கான்னு போடுறீங்க, ஐ ஹவ் பீன் டு யூஎஸ்ஏன்னு போடுறீங்க. இப்படி போடுறோம். கவிதா மேம் எனக்கு கரெக்டா சொல்லுங்க, இந்த ஸ்கிரீன்லயே எல்லாமே இருக்குது, ஸ்கிரீன்லயே நம்பர் இருக்குது, இது இருக்கு, என்ன நம்பர் சூஸ் பண்ணுவீங்க? ட்ரை பண்ணுங்க, தப்பா போனா போயிட்டு போகுது, தப்பா போனா போயிட்டு போகுது. இப்ப 11 நீங்க போடுவீங்க. 11 வந்து வில் இருக்கு, ஹேவ் இருக்கு, இங்க வில் எல்லாம் கிடையாது. இல்ல இங்க பார்த்தே சொல்லிடலாமே. 7 இன்னொரு 7ல வந்து 7ஆ? 7ல 3 சார். 3 நல்ல பாருங்க, 3 they have been ஓட நினைப்பெல்லாம் வந்து 4க்கு கூட சில பேருக்கு வரும். ஓ 4 போகுமான்னு இல்ல. இங்க பாத்தீங்களா இந்த பீன் இருக்கு பாத்தீங்களா, is was been or were been. இந்த ஹேவுக்கு அப்புறம் B3 வந்திருக்கு, ஹேவுக்கு அப்புறம் B3 நச்சுன்னு வந்திருக்கா கவிதா மேம்? is was been B3யா வந்திருக்கா? அவ்வளவுதான், ஒரே ஆன்சர் இருக்கு, 3 தான். இப்ப என்னன்னா இந்த பீன் வந்து நல்லா பாத்துக்கோங்க, இந்த பீன் வந்து இங்க சப்போர்ட்டிங்ல இருக்கு, ஆனா இங்க பீன் வந்து எப்படிங்க மெயின்ல இருக்கு, அவ்வளவுதான். இந்த ஒரு வித்தியாசம் புரிஞ்சுட்டாலே நிறைய கிளாரிபிகேஷன் கிடைச்சிடும் நமக்கு. எழுதுறப்ப பேசுறப்ப அந்த கிளாரிபிகேஷன் வந்துடும். பாருங்க, ஐ ஹவ் பீன் டு யூஎஸ்ஏ, இப்ப நான் ஒண்ணு போடுறேன், ஐ ஹவ் பீன் கோயிங் டு யூஎஸ்ஏ. இப்ப சொல்லுங்க எனக்கு, ஐ ஹவ் பீன் கோயிங் டு யூஎஸ்ஏ என்னவா இருக்கும்? நம்பர் இல்ல, நம்பர் சொல்லுங்க. 12 sir, 12. ஏன் மிஸ் பண்றோம்? இது 3, இது என்னவா இருக்கும்? 12. ஓ, ஏன் 12? No. 4 sir. 4, அவ்வளவுதான். இந்த இடத்துல பீன் வந்து மெயின் வெர்ப், இங்க பீன் வந்து சப்போர்ட்டிங் வெர்ப், ரைட்டா? இப்பதான் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிள் போடுறோம் இல்லைங்களா, அவ்வளவு முக்கியம். இது அவ்வளவு முக்கியம். நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது, ஆம்ன்றது இப்படி வருது, ஹேவ், ஹேட், டு, டிட், ரைட்? இப்ப நான் வந்து ஒரு வார்த்தை போடுறேன், இதுல ஒரு இதை ஆட் பண்ணிட்டேன். One second, I'll just add a row. One second, add பண்ண முடியுதான்னு பாருங்க. Can I add it? இப்ப வில் போடுறேன், எல்லா இடத்துலயும் வில் வரும் பாத்தீங்களா? நம்ம அதனாலதான் பிக்சர்னு போட்டோம்னா எல்லாத்துலயும் வில்லு போட்ட ஆரம்பிச்சோம், ரைட்? இது எல்லாமே பி வெர்ப்னு தான் அவங்க சொல்லுவாங்க, இரு அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வர்றது. லுக் அட் எவ்ரிதிங் ஹியர். அபிராமி யூஸ் பண்ணது, சுமதி மேம் யூஸ் பண்ண எல்லா வார்த்தைக்கும் அந்த 12 போடலாம். ஆனா அவங்க யூஸ் பண்ணது இதுதான். அவங்க சூஸ் ஹாஸ் க்ரோன்னு நம்ம 3 போட்டாங்க வளர்ந்திருக்க சமயத்துல அப்படின்னு. இது எப்படி நீங்க சொல்லுங்க? க்ரோ, ஐ அம் கோயிங், ஹேவ் க்ரோன், ஹேவ் பீன் க்ரோயிங். இட் ஹாஸ் க்ரோன் ஏதோ ஒரு வார்த்தையில அவங்க சப்ஜெக்ட வந்து ஹீ ஷீட்ல ஏதோ ஒன்று போடுறப்ப ஹாஸ் போட்டாங்க. இது வந்து நம்பர் 3யா இருக்கு. இது நம்பர் 1 மாத்தணும்னாக்கா க்ரோ இல்லைன்னா க்ரோஸ், ரைட்? ஐ அம் க்ரோயிங்,
have grown, have been growing, grew, was growing, had grown, had been growing, will grow, will be growing, will have grown, will have been growing. இந்த கான்செப்டை மட்டும் உள்வாக்கிக்கணும் நீங்க. verb தான் உயிர், ரைட்? இப்ப பாருங்க, அவங்க வந்து will be searching தான், will be searching தான் அழகா ஒரு வாட்டி யூஸ் பண்ணாங்க. இந்த நம்பர் 10 நமக்கு தெரியுது, நம்பர் 10 தான் கரெக்ட். இந்த பாக்கி உள்ள 11ஐயும் இப்ப will be searching கவிதா மேம் இதை மட்டும் அப்படியே வேற எதையுமே பார்க்காம அந்த 1 2 3 மைண்ட்ல கொண்டு வந்து சொல்ல முடியுமா? will be searching 1ல இருந்து 12க்குள்ள அதை மட்டும் சொன்னா போதும். மீனிங் அதெல்லாம் அப்புறம் தமிழ்ல பாத்துக்கலாம். இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா? Yes, sir. நம்பர் 1 I will search. அது நம்பர் 9 அது நம்பர் 9. நம்பர் 1 இல்ல one சொல்லுமா? I search. நம்பர் 2 I am searching. நம்பர் 3 I have I will. அந்த V1 V2 V3 மைண்ட்ல கொண்டு வந்து V3 இறக்கணும், அவ்வளவுதான். நம்பர் 3 I have அப்ப அந்த 5 மட்டும் மைண்ட்ல கொண்டு வர முடியுமா? search searches. I have searched. I have searched. Number 4 I searched. number 4 I have been searching. அது வந்துச்சா? I have been searching. Yes. ஓகே. இப்போ இத பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இத பார்த்து சொல்லுங்க. ரொம்ப முடிஞ்சிருச்சு. Yeah. Number 5 I searched. Number 6 I was searching. Number 7 I had searched. Very good. Number 9 I had been searching. Number 10 I will search. I will be searching. That's number 9. Number 10 I will be searching. I will be searching. I will have searched. Search. I will have been searching. இங்க சொல்லுங்க. Number 5 என்ன? I searched. Number 11 I will have searched. அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப பாருங்க, ரொம்ப இப்படி என்ன தேடுவேன், தேடிட்டு இருக்கேன், தேடிட்டு இருந்தேன், தேடிட்டு இருப்பேன், தேடி இருக்கேன், தேடி இருந்தேன், தேடி இருப்பேன், தேடிட்டே இருக்கேன், தேடிட்டே இருந்தேன், தேடிட்டே இருப்பேன். ஸோ ஒன்ஸ் அந்த நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துருமா? ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ இதுல வந்து இந்த கான்செப்ட் புரியுதா? யாருக்கு வந்து புரியல, இதுல வந்து எனக்கு இன்புட் வேணுங்கிறவங்களுக்கு டெஃபினட்டா நாளைக்கு வேற மாதிரி கூட நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஆனா நாளைக்கு அந்த அடுத்த 8 பார்த்து நம்ம கொண்டு வரதுல முக்கியமா இருக்கணும். ஆனா ஒண்ணு கவனிச்சுங்களா, அபிராமி மேமுக்கு வந்து இந்த கான்செப்ட் புதுசா இந்த மாதிரி டீச்சிங் வந்து இப்பதான் பண்றாங்க. ஆனா அவங்களே அது இல்லாம அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் பண்ணி ஒண்ணு பேசுறாங்க பாத்தீங்களா? இது காரணம் என்னங்க? இது காரணம் என்ன? இந்த காரணத்தை இந்த வகுப்புல ஆரம்பத்துல சொன்ன நானு. இது ஒரு இது வந்து கேஷுவலா ஃபார்ம் பண்ணாங்க. கேஷுவலா ஃபார்ம். இந்த 12 வந்து அவங்களுக்கு தெளிவா தெரியாம இருக்கலாம், அது பத்தி இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வச்சு அந்த 4-5க்குள்ளதான் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த 4-5க்குள்ள வச்சு நம்ம எல்லாமே பேசிடலாம். அது காரணம் இல்ல, இந்த கிராமர் எல்லாம் தெரியாமலே பேசலாம். எப்படி அவங்க பேசியிருக்க முடியும்? லிசனிங் சார். லிசனிங் தான். இப்ப பாருங்க, தமிழ் நம்ம எப்படி கத்துக்கிட்டோம்? 3 வயசுலயே பேச ஆரம்பிச்சிட்டோம். தமிழ் வாத்தியார் யாருன்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தமிழ்ல பேச கத்துக்கிட்டோம். இங்கிலீஷ் வாத்தியார் இருந்தாலே இங்கிலீஷ் கத்துக்கலாம். ஒன்லி திங் இஸ் லிசன் பண்றதுதான். இன்னைக்குள்ள யூடியூப், இன்னைக்குள்ள சோசியல் மீடியா வேர்ல்ட்ல லிசனிங் வந்து அவ்வளவு ஈஸி, அவ்வளவு ஈஸி. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உலகம் கிடையாது. அந்த லிசனிங் அப்படியே ஸ்கிரிப்டா ரெடி பண்ணலாம், அதுவும் வந்துருச்சு. அதுவும் கிளிக் ஆஃப் பட்டன்ல ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி கொடுத்துரும். அது நம்ம ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரே ஒரு வார்த்தை நான் திருப்பி சொல்றது, நிறைய கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், புரிதலால மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். எதுலையுமே. ஸோ நம்ம எதையும் மனப்பாடம்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. இந்த 5 ஃபார்ம்ஸ் கூட மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. கேட்க வந்துடும். ஓ, இதான் 3வது ஃபார்ம், இதான் 4வது ஃபார்ம். ஸோ இந்த லிசனிங்கால மட்டும்தான் முடியும். ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் வர்றப்ப நீங்க நிறைய லிசன் பண்ணணும். ஸோ லிசனிங்க்கு வந்து நாளைக்கு நம்ம லிசனிங் பண்ண போறதில்ல. நாளை மறுநாள் கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம், நாளைக்கு மிஸ் பண்ண வேணாம், நாளை மறுநாள் ஒரு லிசனிங் நம்ம பண்ணுவோம். நாளைக்கு இங்க உள்ள இந்த பாசிவ் ஃபார்ம்ல இருந்து எல்லாமே பார்த்துட்டு இந்த மாதிரி நம்பரிங் வச்சுட்டு ஒண்ணுத்துக்கு எப்படி இது போடுறாங்க. இப்ப பாருங்க, வாஸ் நாட் ரியலைஸ்னு கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்பர் 16, இந்த நம்பர் 16 வந்து நம்ம 5 எப்படி நினைச்சு பார்க்கலாம்.
இந்த 16 ஆக்டிவ் பாசிவ் ஆக்டிவா எப்படி மாத்துறது, எதுக்காக பாசிவ் யூஸ் பண்ணாங்க, அங்க பாசிவ் யூஸ் பண்ணாம சிம்பிளாவே யூஸ் பண்ணிருக்கலாமா, பண்ணிருக்கலாம். ஸோ அது எல்லாமும் நம்ம பார்க்க போறோம். இந்த பாருங்க, இந்த பிரிச்சதுக்கு அப்புறம் நெகட்டிவ்ல போட்டிருக்காங்க. நோவை 2ஆ பிரிச்சிருக்காங்க, டூ பிளஸ் நோ. அப்புறம் டூ நாட் நோன்னு அதை நெகட்டிவ் ஆக்கியிருக்காங்க. இதுவும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு இன்னும் 2-3 பேர் பேசியிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் இந்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நேரம் சரியா இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் இதோட இந்த ஃபார்மேட் நான் அனுப்புறேன், ஒரு பார்வை பார்த்துருங்க. எனக்கு வந்து இந்த ஆடியோ கட் பண்ணி அனுப்புறப்ப எனக்கு வந்து இது அனுப்பணும். இது எது அனுப்புறதுங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இது அப்படியே ஃபில் பண்ணிக்கிங்க, இங்க இருக்குது இல்லையா, இதை இது பண்ணா போதும். I go daily, I am going now, I have gone many times, I have been going for 10 years. அப்படியே கூட்டி சொல்லணும். I went yesterday, I was going that time, I had gone already, I had been going from 2010 to 2020. I will go tomorrow, I will be going this time tomorrow, I will have gone by 5 PM tomorrow, I will have been going by end of tomorrow. இதை படிச்சு காட்டணும். இதை படிச்சு காட்டிட்டு இதுக்கு பதில் டேக் வச்சு, கவிதா மேம் சொன்ன மாதிரி டேக்கை வச்சு அப்படியே மாற்றி காட்டணும். I take daily, I am taking now, I have taken many times, I have been taking for 10 years. I took yesterday, I was taking that time, I had gone, I had taken already, I had been taking from 2010 to 2020. Likewise, I will take tomorrow, I will be taking this time tomorrow, I will have taken by 5 PM tomorrow, I will have been taking for 10 years by end of tomorrow. So, இதுல என்ன verb இருக்கு சர்ச் பண்ணணும். ஸோ இந்த ஒரு 3 வார்த்தை இதை மட்டும் கோ படிச்சு காட்டுங்க. லுக் அட் தட், கோ படிச்சு காட்டுங்க. ஸ்டார்ட் படிச்சு காட்டுங்க. தமிழ் வேண்டாம், இங்கிலீஷ் மட்டும் இருந்தா போதும். இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக படிட்டு போயிடலாம். குரோ படிச்சு காட்டுங்க. லுக் அட் தட், சர்ச் படிச்சு காட்டுங்க. இன்னும் 1 5 இது கொடுத்துருவேன். கோ, ஸ்டார்ட், குரோ, இந்த 5 மட்டும் படிச்சு காட்டுங்க. படிச்சு காட்டிடலாமா? 5 into 12 60 சென்டென்ஸ் வரும். அழகா படிச்சு காட்டிடலாமா? அப்படி படிச்சு வந்து மைண்ட்ல பதியும், பிராக்டிஸ் வரும். பண்ணிக்கலாம். 9:30 ஆச்சு. நாளை சந்திப்போம். மிஸ் பண்ண வேணாம். நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். நாளைக்கு அந்த பாசிவ் ஃபார்ம் பண்ணிட்டு நாளை மறுநாள் லிசனிங் கொடுக்கலாம். Thank you all very much. I will send it across to you. Thank you. Thank you. Thank you, sir. Thank you everyone.